ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறோம். அடடா என் பசங்கள்லாம் வரும்போது சின்ன காராக இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓடிபி சொல்லிட்டியா? ஓடிபி சொல்லிட்டாங்கண்ணா அம்மா சொல்லியா? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஓடிபியே கேட்கல. இப்போ நான் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போகிறோம். அநேகமாக அவங்களாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது பிளான் போட்டேங்க, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு. ஆனால் வந்துட்டு எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு வரவே முடியல போன வாட்டின்னு. ஸோ அந்த ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்துட்டு 10:30 பிளான் போட்டோம். அநேகமாக எல்லோரும் லேட் ஆகி 11:30 தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. விஆர் மால் நம்ம போயிட்டு மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்துட்டு எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்க. நான் தான் இப்போ வந்துட்டு லேட்டு போல இருக்கு. ஐ மீன் ஒருத்தங்க ரீச் ஆகிட்டாங்க, அனிதான்னு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லைக் போன ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இன்னொரு ஒருத்தவங்க தெரியல, இன்னொரு ஃப்ரெண்டெல்லாம் வீடியோவில் வருவாங்களாங்க. ஆஸ் யூஷுவல் அனிதா அண்ட் சாம் வருவாங்க, நான் வருவேன். மீதி 2 பேர் எனக்கு தெரியல. ஒருத்தர் கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஒருத்தர் வருவாங்களான்னு தெரியல. அங்கே போயிட்டு அவங்க வந்தாங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் இப்போ விஆர் மாலுக்கு போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. மேபி அங்கேருந்து வேற எங்கன்னா போகலாம், இல்லை அங்கேயே கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம். இதே மாதிரி நான் வந்துட்டு லைக் இன்ஸ்டாவில் வேறு என்னென்ன பண்ணலாம், இல்லை வேறு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம எதனா மிஸ் அவுட் பண்ணிட்டோன்னா சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் ஃபியூ மோர் டேஸ் தான் இருக்குது நமக்கு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டோட்டலி மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் எதனா மிஸ் அவுட் பண்ணனா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கார் நல்ல பெருசாக இருக்காது நான் சொல்லிட்டு இருந்தேன். லைக் கிருஷ்ணனிஷு, அம்மா, அப்பா நாங்கள் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன கல் போனோம். இப்போ வந்து பெரிய கல் தான் கிடச்சின்னு நினைக்கிறேன். தெரில என்னன்ட்டு. அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க நமக்கு. சரி ஓகே வந்தாச்சு. நான் வந்து தண்ணி மட்டும் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். காலையில் வந்துட்டு கீரை பண்ணாங்க அம்மா. ஸோ கீரை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பொன்னாங்கண்ணி கீரை ஆச்சு. ஸோ ஒரு பொண்ணு மட்டும்தான் இங்கே வெயிட் பண்ணுறாங்க, அனிதா. ஸோ இப்படின்னு ஏதாவது கால் பண்ணி அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா என் ஃபோனில் சிம் கார்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வரும்போது அப்பா அம்மாவோட வந்தோம். ஐ திங்க் சாட்டர்டே வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா கூட்டமாக இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு வெதர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக் டே, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. வெதர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. எனக்கு வேறு இந்த ஐ லவ் சென்னை கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இன்னைக்கு வந்து காலியாக இருக்குது. நம்ம போயிட்டு ஐ லவ் சென்னை கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓ அந்த சைட்லலாம் ஏதோ இருக்குங்க, இது தாமரை சடுக்கம் அப்படின்னா தெரில. மேபி கொஞ்சம் திங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஐ லவ் சென்னை கிட்ட வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு மினி ஃபோட்டோஸ் இங்கே எடுத்துகிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்னால் லைக் கேர்ள்ஸ் மட்டும் வந்துட்டாங்க, பாய்ஸ் இன்னும் யாரும் வரல. 2 பேர். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் தூரக்க இருந்து வரணும், ஆதம்பாக்கம் அந்த ஏரியாலேருந்து வரணுமா. ஸோ அதனால் எப்போயுமே டைம் எடுக்கும். சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு குட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பி ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ உள்ளே போகலாம். இந்நேரத்துக்கு வந்துட்டு எல்லாம் காலேஜ் கிட்ஸ் வந்து ஜாலியாக கட் அடிச்சுட்டு வராங்க போல இருக்கு. நம்ம மட்டும்தான் வந்து நம்மளும் இப்போ காலேஜ் கிட்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டு போகிறோங்க. போயிட்டு அதுவும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு தான் மீட் பண்ணுறோமா. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். இதோ அங்கே தான் இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 என்னை பற்றி கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தானே கலாய்க்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ. ஸோ நாங்கள் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. ஹே பவி, ஹாய். ஓகே இருங்க. ஹாய் அனி. இன்னொரு கை மட்டும் வந்திருக்கோம், அவங்க மட்டும் வீடியோல வர மாட்டாங்க. ஹாய். ஸோ நாங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். ஃபோன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு ஃபோன் வாங்க. தயவு செய்து ரீச் என்னாச்சு? என்னென்ன என்ன சார்? Chicken tikka sandwich. And this is frappuccino caramel. ஏவா சூப்பர். அப்புறம் எப்படி போகுது? Hey, what's up? Last time you would have guys met with all my beard, so this time clean shave. Yeah. லாஸ்ட் டைம் பியர்ட் வர இருந்தல. ஆக்சுவலி இதே மாதிரி இரு, எங்க இருக்கா, சூப்பரா இருக்கா. Always, yeah.
ஜாலியா ஃபன்னா போகுது. எவ்வளோண்ணா இது? அவங்ககிட்ட தான் கேட்கணும். எப்படி இருக்கு டேஸ்ட்? செம்மையா இருக்கு. நீ ட்ரை பண்ணவே இல்லையா? இல்லப்பா வேண்டாம். காலையில இப்பதான் வந்துட்டு அம்மா வந்து ஓடிட்டு இருக்காடி. ஆமாமா, இப்பதான் அம்மா வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையா, பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரை பண்ணி காலையில குடுத்து விட்டாங்க. ஒரே ஹெல்தி டிஷ்ஷா சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் இல்ல. அப்ப நாங்க குடிக்கிற டிஷ் ட்ரிங்க் வந்துட்டு அன்ஹெல்தின்னு சொல்றேன். அப்படிலாம் இல்லடா, எனக்கு இதே ஸ்டார்பக்ஸ் தான் அங்க கிடைக்கும்ல, அதனால நான் பெருசா அப்படி இல்ல. அதாவது நேத்து ஈவினிங் தான் உட்காந்து ஒரு 10:30க்கு தான் ஃபலூடா சாப்பிட்டேன். ஓகே, அந்த அளவுக்கு ஹெல்தி தானே கிடையாது. அப்ப இன்னும் திறந்தல. அதேதான். நீங்க பிரைஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? சாம் she's asking how much this is. இது எவ்வளவு சார்? சாம்ட்ட பேசினா நம்ம 800 some $34 I think. 834. இல்ல நான் கம்பேர் பண்றேன். யுஎஸ்ல பிரைஸ் எவ்வளவு? யுஎஸ்ல Close to $10. Close to $10. Okay. Your Starbucks pricing is as same as what do you charge in US? Okay. Both for a நாங்க sandwich ஆக்சுவலா and for இந்த your drink it's டாக்கோ $10. போல் பை ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. லைக் இந்தியனைஸ்ட். Boring. Yeah. இல்ல லைக் கம்பேரிசன். Go try the Toscano. Toscano. டஸ்கானா? இல்ல Toscano. எங்க Yeah, இருக்கு? try it. We'll go for lunch there. இல்ல we want அந்த செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல, லைக் டாக்கோ பெல், பீட்சா ஹட், இதெல்லாம் வந்து நார்மல் யுஎஸ் ரெஸ்டாரண்ட். சோ அத வந்து நாங்க கம்பேர் பண்ணோம். இப்ப Oh, you're டஸ்கானோ comparing அந்த Indian Taco Bell with Yeah, American Taco exactly. Bells. Okay, அந்த yeah. மாதிரி So compare that depends. Even a McD, if you go to another country, they have totally different menu than what you have it in India. You may enter a doubt, Keta. Okay. What do you call BUSH? BU BUSH. அப்படி இல்ல சார். You should start with No, I'll tell. What is BUSH? bush. BUS? bus. Why it is bus? It should be bus, no? என்கிட்ட கேளு. இல்ல நான் சொல்றேன். அவன் வந்து ஸ்டார்டிங்ல சொல்ல மாட்டான். நான் இத வந்துட்டு என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயே சொல்லிருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி கேட்பான். நான் என்னடா பண்றதுன்னு. How do you pronounce CUT? Cut. How do you pronounce BUT? But. How do you pronounce PUT? புட்டு. நீ கட்டையும் பட்டையும் பட்டுனுட்டு புட்டுன்னு சொன்னா அதுவும் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா அப்படின்னுவா. எனக்கு ஒரே கோடம். ஏ இல்லடி, CUT கட்டு. ஆமா. BUT இரு ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. CUT கட்டுடா, BUT பட்டு. அப்ப PUT-ய நம்ம பட்டுன்னு தானே சொல்லணும். நீங்க ஏன் புட்டுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறான். And then இதோட அவனுக்கு தேவை புட்டு. இவனுக்கு புட்டு கடலைக்கறி. அதுக்கு நீங்க PU எடுத்து வச்சிருக்காங்க. நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இல்ல அதோட எக்ஸ்டென்ஷன். மக்களே நீங்க தான் இதுக்கு தான் பதில் சொன்னோம். அதோட எக்ஸ்டென்ஷன் BUS. இருடி சரி. BUS பஸ். அப்ப BUSH நீங்க பஷ்ன்னு தானே சொல்லணும். நீங்க ஏன் புஷ்ன்னு சொல்றீங்கன்னு நான் தான் சொன்னேன். டேய் உலக பூரா எல்லாரும் ஜார்ஜ் புஷ்ன்னு தானே சொல்றாங்க. நீ வேணும்னா ஜார்ஜ் பஷ்ன்னு சொல்லுடா. என்ன ஆள விட்றா. என்ன இது கேள்வி கேக்குற? இல்ல இவங்க எல்லாம் பிளான் போட்டு என்ன யுஎஸ்க்கு போக விடாம பண்றதுதான் பிளான். எனக்கு கடைசியா எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுதான் பிளான். ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வம்புக்கு இருக்கிறாங்க. இதுக்கும் நான் எனக்கும் சம்பந்தம் இரு. இவங்க அப்ப ரொனால்டோ மெஸ்ஸின்னு சொன்னதுனால எனக்கு இது ஞாபகம் வருது. இல்ல 2004 FIFA வேர்ல்ட் கப். சரி ஓகே. ஹாஸ்டல்ல இருக்கேன்டா. இவன் வீட்டுல இருக்கா. நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேக்குறேன், என்னடா சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் மேட்ச் நினைக்கிறேன், என்னடா மேட்ச் எப்படி போகுது அப்படின்னுட்டு. இவன் சொல்றான், ரொனால்டோ புட்டட் 1 கோல். புட்டட் இல்லடா புட்டுடா. சரி ஓகே, இவன்ட்ட பேசி புரிய வைக்க முடியாது. புட்டட் 1 கோல். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மெசேஜ், செகண்ட் மெசேஜ், யாரு கோல் போட்டா அப்படின்னா ரொனால்டோ மேட் த கோல். ரொனால்டோ மேக்டு த கோல். நான் அடுத்த நாள் வந்து கேக்குறேன், டேய் புட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் புட்டு தான்டா, புட்டடு கிடையாதுடா. அதே மாதிரி மேக்குக்கு பாஸ்ட் டென்ஸ் மேடு அப்படின்னு. எந்த ஸ்கூல்ல படிச்ச? உனக்குலாம் உங்க ஸ்கூல்ல சொல்லி தரல. பாஸ்ட் டென்ஸ் தான் ஈடி தான் சேர்க்கணும். உனக்கு உங்க ஸ்கூல்ல சொல்லி தரல. நல்ல காலம். என் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வீடியோல வரல. ஏன்னா அவனை தான் நாங்க டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவனை தான் நம்ம டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நீ முதல்ல அவனுக்கு ஒரு பேர் வை ஸ்வேதா. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே யா, அவனுக்கு ஒரு பேர் வைக்கும். மாடர்னா ஒரு There is something called possessive grammar, no? Possessive grammar. ஆமா. Like you have children's. It doesn't mean plural, but it is about being possessive for saying collective of children. So,
சரி இப்ப அவனுக்கு ஒரு பேரை வை. எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிட்டு வேணாம், அவன் எனக்கு அசிங்கமா பேர் வைக்கிறான். ஸ்டார்பக்ஸ்ல இருந்து வெளில தூக்கி போட்டுருவாங்க. சாமுடைய கிளினிக் வந்துட்டு ஆதம்பாக்கம்ல இருக்கு. Not that great, but இல்ல சூப்பரா இருக்குங்க. நானும் அனியும் அன்னைக்கு வந்து வீடியோ கால்ல பார்த்தோம். we are planning for the அவ்வளோ next one. அல்டிமேட். அவன் கிளினிக் வீடியோ கால் தான் பாத்துருக்கோம் இப்ப வரைக்கும். இல்ல Come, let's go. ஆமா வீடியோ கால்ல பார்த்திருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம் நேர்ல. சூப்பரா இருக்கும். நான் வேணா சாமுடைய கிளினிக் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போங்க. சூப்பரா இருக்கும். லைக் வணக்கம். ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கோம். சாமோட கிளினிக்ல வந்து ட்ரீட்மெண்ட்டும் செம சூப்பரா இருக்கும். யார் பேச போறீங்கன்னு சொல்லுங்க. பைக் இல்ல இல்ல அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா அவரோட கிளினிக் மட்டும் இல்ல பிராக்டிஸும் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாருங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல சூப்பரா இருக்கும். கிளினிக் அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி அனிதாவுடைய கிளினிக் நான் நெக்ஸ்ட் வீக் போறேன்னு இருக்கேன். அனிதா உன் கிளினிக் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் ஆமா vlog பண்றோம். மார்க்கெட்டிங் பண்ணி தர என் ஃப்ரெண்ட்ஸ் கிளினிக்லாம் வாங்க. அனிதா கிளினிக் வாங்க, அனிதா கிளினிக் வாங்க, சாம் கிளினிக் வாங்க. ஓகே சூப்பரா இருக்கும். ஏமா உன் கிளினிக் பேர் என்ன? ட்ராங்க் எஸ்தெட்டிக்ஸ். ஆமா ட்ராங்க்னா என்னன்னு கேளு. என்ன? டாக்டர் அனிதாஸ் கிளினிக். செம்மையா இருக்கு நீ. Drunk. I mean, குடிச்சிட்டு வா. டேங்க்னா என்ன அதுதானா? லைக் Drunk, yeah. சரி எங்க இருக்கு? பள்ளிக்கரணை. உன்னோட கிளினிக் The Adambakam dentist. பேர் சொல்லு. This is the new name I have decided for the new clinic. நியூ கிளினிக். இப்ப இருக்க Yeah. கிளினிக் பேர் Kamal, அப்பா பேர். Kamal Dental Hospital. சூப்பர். எல்லாரும் வந்துட்டு என் பேரை சொல்லி கன்செஷன் வாங்கிக்கோங்க. ஜெயத்தோட ஃபாலோவர் நம்ம நம்ம பேர் இல்லாத ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அதான் நல்லா இருக்கு. நம்ம பேர் இல்லாத ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா அனிதா வந்துட்டு டாக்டர் சாமோட கிளினிக்ல தான் டூத் வைட்டனிங் பண்ணாங்க. அதனால அனிதாவோட பல்லு பாருங்க நல்ல பிரச்சனை இருக்கு. போய் யாரு டைம் இப்ப டைம் என்ன ஆக்சுவலி கரெக்ட்டா 12:15 நாங்க வந்து 12:15 இன்னும் 2 hours தான் இருக்கு. பவி யாரானா போய் பிக் பண்ண முடியாதா? எப்படியுமே எனக்கும் 3:30 பேஷண்ட் இருக்குடா. 3:30 ஓகே 2 o'clock நாட் ஓகேல. இன்னும் 2 hours. 2 hours இருக்கு. கரெக்ட் தான். 3:30க்கு பேஷண்ட் எல்லாம் போயிட்டு மத்தியா தான் இப்போ கன்வின்ஸ் பண்றேன். நான் மட்டும் தான் வெட்டியா இருக்கேன். சூப்பர். நாங்க எங்க போய் உட்காருது? இப்பதான் ஸ்டார்பக்ஸ்ல இருந்து வெளியே வந்தோம். எங்க போய் உட்காருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். பிஸியாடா ஃப்ளோரும் போயிட்டு அங்க போய் இந்த எஸ்கலேட்டர் வாசல்ல போய் கொஞ்ச நேரம் நின்று ஒரு 10 நிமிஷம் சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அநேகமா மாலை விட்டு தொக்கா தூக்கி வெள்ள தூக்கி ஓட போறாங்க. அது மாதிரி ஏதாவது கடைக்கு போய் எதையாவது வாங்குங்க சாப்பிடுங்க இல்லைன்னா வெளில கிளம்புங்கன்னு சொல்ல போறாங்க. அங்க ஸ்டார்பக்ஸ்ல வாங்கி ஒரு ட்ரிங்க் குடிச்சதோட சரி அங்கங்க நின்று கதை தான் பேசிட்டு இருக்கோம் நாங்க. நல்ல காலம். முதல்ல நான் பிளான் போட்ட டைமிங் 10 மணி. அதுக்கப்புறம் தான் பவி சொன்னா 10 மணிக்கு விஆர் மாலே திறக்க மாட்டாங்கன்றது. என்னடா எனக்கு அப்பதான் தெரியும் விஆர் நான் 10 மணிக்குலாம் நாங்க லாஸ்ட் டைம் 10 மணிக்கு வந்துட்டோம். சீக்கிரம் 10 மணிக்கு வந்துட்டீங்களா? லாஸ்ட் டைம் நாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு அப்பப்ப மீட் பண்ணுவாங்க. அப்பப்ப நாங்க வருஷம் முன்னாடியே 2 years முன்னாடி தான் மீட் பண்ணீங்களா? 2 years இருக்கும் அனிதா. 2 years இருக்குமா? ஏய் நம்பர் 2 years நம்பர் நம்பர் 2 பேர் 1 year பேர் தெரியாதவன் வந்தானா நடுவுல? வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல. அசிஷல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் கிட்ட தான் இருக்கும் மேல. இங்க ஏதோ நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே. நமக்கு வந்துட்டு எல்லாமே அவுடேட்டட் தானே. ஸோ அதனால நமக்கு தெரியல இந்த பிளேசஸ்லாம். அப்பாவோட வந்தோம். நாங்க அப்பா வரும்போது ஃபர்ஸ்ட் வந்தோம். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஓகே ஓகே. அப்படின்னு பாத்தீங்கன்னா டஸ்கானா தானே? டஸ்கானோவா? ஓ ஓகே. நோ என் ஓகே நான் பார்க்கல. சூப்பரா இருக்கு. இதுனா இட்டாலியன் அதுவா? டஸ்கானோன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. இந்த இடம் நாங்க வரவே இல்லை. நாங்க அப்பாவோட வரும்போது நான் வந்து அதோட போயிட்டேன். அந்த சைடோட போயிட்டேன். சோ இப்பதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு மெனு பார்க்கலாம். பவி மெனு கொடு. சோ இங்க என்ன இப்ப ஆக்சுவலி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அங்க வந்து ரைட்டர்ஸ் கஃபேன்னு ஒண்ணு இருக்கு. அது போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு தெரியல. ஓ இது எல்லாமே வந்துட்டு பீட்சா பாஸ்தா அதுக்கப்புறம் ஓ பீட்சா Strawberry we don't have for now. ஸ்ட்ராபெரி டான்னு கேட்குறாங்க.
வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். லைக் டஸ்கானோ பிரெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஐ திங்க் இந்த பிரெட் பேர் தான் அதுதான் நினைக்கிறேன். கேட்போம். ஏய் சாம், இது என்ன பிரெட்? இந்த பிரச்சனை இப்போ என்ன bread? Sourdough. சவர்டோவா? ஓகே. இல்ல லைக் என்ன ஃப்ளேவர்? லைக் 2 டைப்ஸ் ஆஃப். Yeah, one is multigrain மாதிரி. ஓகே. இது இந்த எல்லோ Normal plain Italian. ஓகே. இதுக்கு என்ன டிப் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் தி டிப்? ஒன்னு வந்துட்டு No, that's why I talk. சல்சா மாதிரி இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு? அட பாவி, நீங்க ஏதோ ரகசியம் ஓடிட்டு இருக்கு. மைக் இருக்குன்னு ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல பேசாதன்னு கண்டிப்பா. சல்சா கிடையாது. தக்காளி சட்னி. உண்மையிலே தக்காளி சட்னியா? உண்மையிலே தக்காளி சட்னி தானா? இட்ஸ் நாட் சல்சா. ஓகே, அப்ப இந்த green வந்துட்டு மின்ட் இதுவா? நான் பேசில் பெஸ்டோ நினைச்சேன். சரி, என்னென்ன ஆர்டர் பண்ணோம்? இவங்க 2 பேரும் வந்துட்டு லிச்சி லெமனேட் ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்துட்டு ஆரஞ்சா ஸ்குவீஸ்ட் ஆரஞ்சு ஆர்டர் பண்ணேன். பவி, நீ என்னடா ஆர்டர் பண்ண? நான் ஃப்ரெஷ் வாட்டர் மெலன் அண்ட் ரிகோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். யா, அதுக்கு எனக்கும் அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கும் ஒரே சண்டை. அவர் வந்து 4 பீஸ் தான் வரும்னு. இல்ல 5 பீஸ் செஞ்சு கொடு அப்படின்னு அப்புறம் 5 பீஸா கொடுங்க அப்படின்னா இல்ல 4 பீஸ்னு. அப்புறம் பவி இவ வேற வந்துட்டு 2 பண்ணுங்க அப்படின்னா. ஏன்னா சாம் ஆர்டர் பண்ணது தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இல்ல 5 கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 5 இது பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. லெட் மீ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலா இது வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்றாங்க. இது இன்னும் நல்லா இல்லையா? சரி பார்க்கலாம். இன்னொன்னு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லையா? சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணிட்டு பார்ப்போம். காலையில வந்துட்டு பீஸா வந்துருச்சு. நான் வந்துட்டு பெருசா சாப்பிட்ற ஐடியால இல்ல, சும்மா லைட்டா பொரிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன இது? டஸ்கானோ ஸ்பெஷல் பீஸாவா? இந்த மாதிரி ஒரு நான் அதை பார்த்துட்டு இருந்தேன்னா கேமராவை பாதியில போகுது. இந்த மாதிரி ஒரு பீட்சாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எக், ஹாஃப் எக்கோட. டஸ்கானோ ஸ்பெஷல் பீட்சா. ஓகே, சரி, ஓகே. இது நல்லா இருக்குடா. எனக்கு இது தெரியல. இது நல்லா இருக்கு பவி. யா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ட்ரை பண்ணீங்களா? இது நல்லா தான் இருக்கு. பேசலோட ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா இருக்கு. இங்க கீரன் சொல்லி அதுவும் சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. நேட்டா எதுவும் சொல்ல மாட்டோம். ஓகே, பிரெட் நல்லா இல்ல ஆக்சுவலா. இந்த பேசல் இது நல்லா இருக்கு. பார்த்தேன். நீங்க 3 வருஷம் காலேஜ்ல படிவே இல்லை. நம்ம கேம் ஃபிகரே செட் ஆகல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது? எனக்கு வர பொண்ணுங்க எது பேசினாலும் கலாச்சி விட்டாங்க. இதுதான் காரணம். இங்க இன்னும் வந்துட்டு ஃபிகருங்க செட் ஆகலன்றத டாபிக் போயிட்டு இருக்குது. அது எப்படி எடுத்தாலும் கீழே போட்டு. ஆமா, இல்ல நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு. ஆக்சுவலி பீட்சா எடுக்கிற இது வச்சிருக்கணும் இவங்க எக்ஸல்ல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சாகியா இருக்கா, எடுக்க முடியல. இப்போ நாங்க பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எங்க போறது? பீட்சா எப்படிடா இருக்கு? பீட்சா எப்படி இருக்கு? வெரி நைஸ். நல்லா இருக்கா? இல்ல என்ன எக்ஸாம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தேன். அதுதான் நானும் சொல்றேன். இது வரைக்கும் நான் எக் போட்டு நான் பீட்சா பார்த்ததே இல்ல. பாயில்ட் எக் மீந்து அதுவும் பாயில்ட் எக் வந்து கட் பண்ணி ஏதோ பிரியாணிக்கு வச்சிருக்க மாதிரி மேல டெக்கரேஷன் வச்சிருக்காங்க பாத்தீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இட்டாலியில அப்படியா? இது அப்படியா? சீச்சி, ஆனா நம்ம கோழி தான். அடடா டேய். இல்ல பீட்சா நல்லா இருக்கா? சீரியஸாவே நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்ல. அது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்ல? அடமாடா. ஓ இல்ல, லைக் மேபி கிரஸ்ட் சொல்றானோ. கிரஸ்டும் அவன் தட்டுல எம்டியா தான் இருக்கே. சாம், உன் பீட்சா எப்படி இருக்கு? regular one. ஓகே, I don't like olive. ஆலிவ்ஸ் உனக்கு பிடிக்காதா? அப்ப சொல்லிருக்கலாம்ல வேண்டாம். ஓகே, சரி நம்ம இது ட்ரை பண்ணிக்கலாம். Yeah, what about the drinks which we ordered? Okay. தக்காளி தொக்கு அது தக்காளி தொக்கு. ஒரு புது டிஷ் வந்திருக்கு, சாவியோலி. அதை வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லியாச்சு. பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஃபோர்க்ல வந்து லைட்டா ஓபன் பண்ணி காமி. யா, சூப்பர். பீட்சா ட்ரை பண்ணலாம். பீட்சா பயங்கர சாகியா இருக்குங்க. நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு.
நீங்க அண்ணன் செட்டில் இல்லை அவங்க யூகே இல்லை. எந்த இடத்துல யூகேல? யூகேல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி என்ன அப்படியா? நீ போய் ஸ்டே பண்ணிருக்கியா? இப்போ இந்த வீக் இந்த இதுல தான் டிஃப்ரெண்டா நல்லா தான் இருக்கு. நம்ம ஐட்டம் தான் பின்னாடி இப்போ தான் ட்ரிங்க் வருது. Yeah. So mixed seafood plate. ஓ அது வந்து மிக்ஸ்ட் So it's a mango juice. இது மேங்கோ ஜூஸ். Fresh orange juice. யா ஹியர் ப்ளீஸ். தேங்க் யூ. Fresh watermelon juice. Just a minute for the Watermelon. watermelon. அதுக்கப்புறம் ஏய் உங்க ரெண்டு பேருக்கு வரல. ஆமா இப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கு டேபிளே. இது வந்துட்டு மிக்ஸ்ட் சீ ஃபுட்டா? ஆ என்ன கிச்சன்? லோக்கல் குவிசனா? லோக்கல் குவிசன்னா என்ன மாதிரி சொல்ற? சென்னையில லோக்கலா? the fisherman style of cooking. ஏய் லிச்சி லெமனேட் வந்துருச்சு ஆக்சுவலி. So it's like you're viewing the sea and cook up whatever. சாம் வந்துட்டு எனக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் லோக்கலா போயிட்டு சாப்பிட்ற மாதிரி, லைக் லோக்கல் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. கரெக்ட்? லோக்கல் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல. You get the traditional view of that masala, the crab masala. நான் அந்த ராவியோலி இல்லைங்க அதுதான் ட்ரை பண்ணலான்ட்டு. ஸ்பினாச் ராவியோலி. ஓகே ட்ரை பண்ணுவோமா? நாங்க 3 பேர் தயவு செய்து வாங்கிடாதீங்க. பயங்கர புளிப்பு. தக்காளி தொக்கு மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் சொன்னான்ல ஒரிஜினல் இது போட்டு தான் பண்ண போறேன்னு. இல்ல இருந்தாலுமே தக்காளி தொக்குல பிக்கப் பண்ணலாம். தெரியல, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. ஆனா வந்து நல்லாவே இல்லை. தயவுசெய்து வாங்கிறாதீங்க. பீட்சா நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்டு ஜூஸை ஃபுல்லா எம்டி பண்ணிட்டாங்க. இன்னொரு டிஷ் வேற வருது. டிஷ் வருதுன்னு தெரியாம ஜூஸ் எம்டி பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து எஸ் நோ மட்டும் தான் சொல்லிருக்கா. ஆமா நீ வந்து ஆமா இல்லன்னு கேளுங்க. ஏய் நீ உட்கார் உட்கார். ஓகே நீ சத்தமா சொல்ல அவளுக்கு தெரியும். ஏய் எனக்கு கேமே புரியல. நான் சொல்றேன் இப்ப அவ பண்ணுவா. அது சொல்லி பண்ணுவா. ஏய் இவளால சரி ஓகே. இந்த பர்சனா இந்த பர்சனா அந்த பர்சன் கரெக்ட். எஸ் எல்லாரும் பார்த்தா அந்த பர்சன் தான். கஷ்டம் முடிஞ்சிச்சா? இல்ல நிக்கல. எல்லாரும் பார்த்தா அந்த பர்சனா ஏத்து முடிஞ்சிச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பர்சனா ஆமா இந்த பர்சனா எஸ் நான் நோட். நீ சொல்றது அவன் சொல்லணும். ஏய் அடி சத்தமே காணவே இல்லை. அடி சத்தமா அடிக்கிறேன். முன்னாடி போய் சத்தமா அடிக்கிறீங்க. இந்த பர்சனா எஸ் ஏய் அவளுக்கு அங்க எல்லாம் பாத்துட்டீங்க. இங்க இல்ல எல்லாமே தெரிஞ்சுட்டேன். அங்கதாச்சு. தெரியல. இது எத்தனை? நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவளுக்கு அந்த எல்லாம் கேட்காது. இந்த பர்சனா நீ யாருமே கேட்கல. யாரை கேட்கலாம்? இந்த பர்சனா ஓ சாம் கேட்கறானா? ஓ இந்த பர்சனா இந்த பர்சனா ஸ்ட்ராட்டஜி பார்த்தா 2 நோ எத்து. இதுதான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2 நோ ஒரு எத்து அவனுக்கு. எல்லா நோவும் அவனுக்கு தான். ஆமா இந்த பர்சனா எஸ் this person இருக்கிறதே அதுதான். எல்லாமே நோ நோட் தான். this person
எஸ் போச்சு யாரு ஐயோ ஏய் தம்பி அடிக்குறாங்க ஓகே இதான் காட்டுச்சு. சரி, நாயா. சொல்லு. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இவன் சரியாவே இண்டிகேஷன் கொடுத்து இவன் காலை தேடிட்டு இருக்கா. கிளம்புறோம் லைக் எல்லாருமே அவங்க கிளினிக்கு போகணும் அதனால சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சூப்பராக போச்சு. அது கிளம்பி நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா? எனக்கு ஆல்மோஸ்ட் 10 டே. உனக்கு எத்தனை மணி கரெக்டாக கிளம்பணும்? 10 இங்கேருந்து எனக்கு எனக்கு 10 minutes அகேன்ஸ்ட் 10 கிஷோர் கொண்டு ட்ரக் பார்த்தேன். என்னது கையில் கை அப்படின்னு லெமனில் கொடுத்தா ஆஃப் லெமன் போச்சு இன்னைக்கு உன்னுடைய after a long time we had 8 years. After almost 8 years we had so much fun. அதாவது நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சிரிச்சு இந்த இடம்லாம் வலிக்குது. அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதை வந்து we cannot put out in words actually. we can only experience. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். சான்ஸ் இல்லை. ஆஃப்டர் நாங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டோம். டைம் என்னன்னா 2:30 ஆக்சுவலி. லாஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது லேட்டாக மீட் பண்ண டைமே பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஸோ அதனால லேட்டாக வீட்டுக்கு போகிறதுக்கே 8:30 ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் தான் லைக் ஒரு 3 hours 4 hours தான் பிளான் போட்டது. 10:30க்கு பிளான் போட்டது. ஆனால் வந்து மீட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் இது ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஷாப்பே பார்க்கறதுக்கு. தெரில ஊருக்குலாம் வாங்கிட்டு போல, நான் அழகா இருக்கு. நாங்க வந்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நேரா ஆமா நெக்ஸ்ட் மீட்ல மீட் பண்ணலாம். நான் vlog என்ன பண்ண அதுக்குள்ள பாய் சொல்லிட்டீங்களே அட பாவிகளா. இப்போ வந்துட்டு போயிட்டு நம்ம கார்ல ஒரு குட்டி vlog எடுத்துட்டு போவோம். அன்னைக்கு நீ வேற எடுத்துட்டு வந்தல இது அவனு ஓகே நீ முன்னாடி உட்கார், அப்பதான் கவர் பண்ணுங்க. யா கரெக்ட். அகாடமில இருந்து அதுக்கப்புறமா நான் பாப்பாவை இந்த டைம்க்கு இந்த 2:30க்கு பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போவேன். இருங்கடா. எப்படிப்பா போச்சு? செம்மையா இருந்தது, பயங்கரமா ஃபன்னா இருந்தது. சிரிச்சு சீரியஸ்லி, அதாவது இந்த கிரேசி மோகன் டைலாக்ஸ் மாதிரி நாங்க எதுக்கு சிரிக்கணும்னே தெரியாம கிட்டத்தட்ட 4 hours அப்படி போச்சு. ஆமா, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ணியோட. ஏன்னா டைம் யாருக்குமே கிடைக்கல. ஆனா நெக்ஸ்ட் மீட்டப் எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நாங்க பிளான் பண்ணிட்டோம். என்ன பவி? ஆமா, நாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 full day ஸ்பெண்ட் பண்றதா இருக்கும். அது வந்து பவித்ரா கையில தான் இருக்கு. இல்ல வரல பிச்சு வீட்ல மீட் பண்றோம். சரியா? லஞ்ச் லஞ்சுக்கு ஆரம்பிச்சாதான் நம்ம டின்னர் வரைக்கும் டைம் இருக்கும். அதான் லஞ்ச் மீட் பண்றோம். ஆக்சுவலி நாங்க 3 பேரும் இன்னும் பேசவே இல்ல. டு பி ட்ரூ இல்ல, நாங்க லைட்டா கொஞ்ச நேரம் தான் பேசணும். பேசினானுங்க, நாங்க சிரிச்சோம். ஆமா, ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்கன்னா லைக் நாங்க பேசவே முடியாது. அதனால அடுத்து இந்த ரைட். அதனால மேபி அனிதா வீட்ல. ஆமாடா அனி ஓ வீட்ல ஒரு நாள். ஆமா, லஞ்சுக்கு இப்போ ஆக்சுவலி நெக்ஸ்ட் மீட்டிங் இப்பதான் பிளான் போட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து அதுக்கு பிளான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கே நாங்க Thursday அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். தெரியல எந்த அளவுக்கு வர போகுதுன்னு பார்க்கலாம். செமையா தான் ஒர்க் அவுட் ஆக போகுதுல. பார்க்கலாம். தெரியலையே இல்ல, இவ்ளோ பிளான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்பான்டேனியஸா பண்ணாதான் அது நடக்கும். அதனால நம்ம வந்து அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கரெக்ட், அப்படியே விடுவோம். டியூஸ்டே அந்த மாதிரி பேசுவோம். டியூஸ்டே அந்த மாதிரி பேசி ப்ரோக்ராம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் நான் சொல்லிட்டேன், வீட்ல சொல்லிட்டேன்ல. ஓகே அப்ப நாங்க கண்டிப்பா மீட் பண்றோங்க. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் பவி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வா சார், வந்துட்டீங்களா? இங்க வந்துட்டு இங்க இருந்து இப்ப வந்துட்டு சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதாவது எங்களை வந்துட்டு அனி வந்து பவியுடைய டாட்டர் ஸ்கூல்ல டிராப் பண்ணாங்க. அங்க என் டாட்டர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அன்எக்ஸ்பெக்டடா ஸ்வேதா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சோ வா தீக்ஷனா, வா சே ஹாய். சரி விடு வா சே ஹாய். This is my daughter. ரொம்ப சமத்து. இப்ப வந்து என்னன்னா லைக் சடனா நம்ம கூப்பிட்டோமா, சோ ஷையா இருக்கா, அதனாலதான். ஆமா, அவங்க மேக்கப் எல்லாம் போடாம அப்படியே கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால she's got shy. நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து நல்லா ரெடி ஆகி நல்ல vlog போடுறோம். சரிங்களா? ஆமா, நாங்க அதான் பேசிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதான் எதுவும் சாப்பிடல, ஏன்னா இப்பதானே நம்ம சாப்பிட்டு வந்தோம். ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு
பவி பயங்கரமா சமைப்பா, அதுவும் பிரியாணிலாம் அல்டிமேட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு எக் பிரியாணி மாதிரி போட சொல்லிட்டு சூப்பரா சாப்பிடும். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ இங்க இருந்து கேப் போட்டாச்சு. வந்துருச்சு கேப்? வந்துச்சு. சரி, ஓகே, பை சொல்லிட்டு அவ்வளவுதான். பாய் பாய் பவி. Bye. You want to say bye? You wanna Bye say சொல்றியா குட்டி? வாடுத்தனம் பண்ணிருக்கா. ஓகேங்க, பாய் பாய். Bye.